பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப குடிக்காத. ஓகே பாய். ஹலோ, நீ பாய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போற. நான் குடிக்காம என்ன பண்றது? ஆஃப்டர் மேரேஜ் இந்த நந்துக்குட்டியோட டேட்டிங் மீட்டிங் எல்லாம் முடியாதுல்ல. போடா ஃபூல். மேரேஜ்ங்கிறது கமிட்மெண்ட், அது பேரண்ட்ஸ்க்காக. என்ஜாய்மெண்ட்ங்கிறது எனக்காக. என்னோட பாலிசியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டேன். புரியுதா? பாய். நிச்சயம் பண்ணிட்டு தனக்கு வரப்போற மனைவி புனிதமா கற்போட வருவான்னு ஒருத்த நம்பி காத்துட்டு இருக்கான். ஆனா நீ I like it. I like it. I like it. நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும் நந்தன. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன சார் வேணும்? பயந்துட்டியா? உன் பேர் காமேஸ்வரன். குட் நேம், காமேஸ்வரன். டே காமேஸ்வரா, உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? சொல்றா. ஒரு அக்கா, 2 தங்கச்சி சார். அவங்களும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி டேட்டிங் மீட்டிங்னு போவாங்களா? சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவ்வளவு கோவம் வருதா? போவாங்களா இல்லையா? போனா என்ன செய்வ? என்னடா செய்வ? செத்துடுவேன் சார். I like it. அப்போ செத்துடா. வயசுக்கு மீறின வருமானம் வந்தா வரம்பு மீறுவீங்களா? கலியுகத்துல கள்ளக்காதல், அத்துமீறல், இதுக்கெல்லாம் பொண்ணுங்க மட்டும் காரணம் இல்லடா. உன்ன மாதிரி காமேஸ்வரங்கள் தான் காரணம். உன்ன மாதிரி 10 பேரால பாக்கி 90 அப்பாவி ஆண்களுக்கு கெட்ட பேரு. உனக்கெல்லாம் இதுதான்டா முடிவு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தங்கும் விடுதி ஒன்றில் ஒரு இளம் பெண்ணும் அவளுடைய காதலனும் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து அப்பகுதி போலீசார் தீவிர விசாரணை. ஹாய் சூர்யா. ஹலோ சார். வாங்க. என்ன இந்த பக்கம்? சார், இந்த பொண்ணு நந்தினி என் வீட்டு பக்கத்துல தான். ஸோ ஜஸ்ட் அஸ் நெய்பர் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் சார். இல்லை, அந்த பொண்ணு தலையில புல்லட் அடிபட்டு தான் இறந்திருக்கா. யாரு என்னன்னு தெரியல. இவங்களுக்குள்ள ஏதாவது தகராறா இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸான்னு தெரியல. இப்பதான் பிஎம் ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு நடந்துட்டு இருக்கு சூர்யா. எனி எவிடன்ஸ் சார்? இன்னும் பக்கா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. நான் கிளம்புறேன். என்ன சொன்னாரு? என்ன வாசனை? ஸ்பெயின்ல வாங்கணும். மறந்துட்டியா? நீ இவ்வளவு கிட்ட வந்தாலே எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு. என்ன சத்தம்? நானே இந்த சத்தம் கேட்டதா எழுந்து வந்தேன். சரி, போய் பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? நோ சார். லுக், கபோர்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஷெல்ஃபையும் சரியா செக் பண்ணிடுங்க. ஓகே சார். சிவா, பிஸியா இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணுல சொல்றா. உடனே வீட்டுக்கு வரியா? என்னாச்சு? எஸ்ஐ சார் ஃபாரன்சிக் பர்சனோட
வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி நீங்க வெயிட் பண்ணு, நான் தான் வந்துடுறேன். ஓகே சிவா, சீக்கிரமா வந்துரு. பாய். என்ன சிவாக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார், நீங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. ஆமா, ஏன் இவ்வளவு ரிமோட்டான ஏரியால வீடு எடுத்திருக்கீங்க? ஆக்சுவலா நானும் சிவாவும் லவ் பண்ணோம். வீட்ல ஒத்துக்கல. வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் புதுசுல சிவாவுக்கு ஸ்பெயின்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. சோ ஒரு 7-8 மாசம் அங்க இருந்தோம். இது அந்த கிளைண்ட் பங்களா. ஓ ஐ see. இன்ஃபேக்ட் இப்போ சிவா கட்டுற பில்டிங் கூட கிளைண்ட் ரிலேட்டிவோட தான். இதான் சார் நாங்க இங்க தங்கறதுக்கான ஃபிளாஷ்பேக். நைஸ் ஒன். ஆனா இந்த ஏரியால மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம் கூட போட போறதா டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது சார், நாங்க புதுசு. சேச்சே, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். லவ் மேரேஜ்னு வேற சொல்றீங்க. சார் டீ எடுத்துக்கோங்க. ஐம் சாரி. சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. துளசி, நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஐயோ, இட்ஸ் ப்ளீடிங். நல்ல ஆழமா கிழிச்சிருக்கு சார். சார் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சது சார். சரி, நீங்கள் ஜீப்பில் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். சீக்கிரம் வா. குடு. எப்படி பார்க்குறான் பாரு. ச்சே. தேங்க்ஸ். இருக்கட்டும் சார், நீ போய் வெரைட்டி எடுத்துட்டு வா. இருக்கட்டுங்க, அதெல்லாம் வேணாம். அதான் கொட்டிடுச்சு சார், போய் எடுத்துட்டு வா. ம். ஹலோ சார். ஹேய், என்ன சார்? கை தவறி கப்பு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு சிவா. சார் எடுத்தாரா, கையை அறுத்துக்குச்சு. நீங்க எதுக்கு சார் அதெல்லாம் எடுக்க போனீங்க? எதுக்கு ஒரு டிடி எடுங்க. அதெல்லாம் வேணாம் சார். உங்க ஒய்ஃபே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இனஃப். ஓ குட் யா. பை தி வே, நீங்க லவ் மேரேஜ் ஆமே? எஸ் சார். என்ன சார் இந்த வீடு ரத்த பலி வாங்குது? நேத்து உங்க ஒய்ஃப், இப்போ நான். ஆமா சிவா, இந்த ஏரியால மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருக்கான். பேசாம வேற வீடு பார்த்து போயிடலாமா ப்ளீஸ்? வேணாம் ரம்யா, அவ்வளோ அவசரம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா மறுபடியும் நம்ம ஃபாரின் போவோம். கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிவா, ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா? ஆமாம் சார், மிஸ்டர் ரங்கசாமின்னு ரைட்டர் இருந்தார், அவர் எழுதி வாங்கிட்டார். டோன்ட் வரி, வித்தின் அ வீக் அந்த திருட்டு பாயில பிடிச்சி காட்டுறேன். தேங்க்யூ சார், ஸோ கைண்ட் ஆஃப் யூ. நோ இட்ஸ் மை டியூட்டி. வரேங்க. பை ரம்யா. ஓகே சார். சார் போலீஸ்ல ரொம்ப நல்ல பர்சனா இருக்கார்ல, சீக்கிரமா நம்ம பணம் நகை எல்லாமே கிடைச்சிரும். கண்டிப்பா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கூட இருக்காருல்ல. ஸோ உங்களை துரத்துனவன் யாரு, எப்படி இருந்தான், எந்த அடையாளமும் உங்களுக்கு தெரியல? நல்லா இருட்டு இருந்துச்சு சார். அதுவும் இல்லாம அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா சிவா? இல்லை சார், நாங்களே இந்த ஊருக்கு இப்போதான் வந்திருக்கோம். இங்கே யார் சார் எங்களுக்கு எதிரிங்க இருக்க போறாங்க? சிவா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை அன்னைக்கு வந்த அதே திருட ஃபாலோ பண்ணி வந்திருப்பானோ? ஹேய், அவன் எதுக்குமா உன்னை ஃபாலோ பண்ணும்? நமக்கு அவனை நல்ல அடையாளம் தெரியும். சோ போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வார்ன் பண்ண கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா? அப்படியும் இருக்கலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஷூர் சார். சிவா, நான் அந்த திருட்டு பையன் ரவியை தேடி அவனோட ஏரியாவுக்கு போறேன். நீங்களும் கொஞ்சம் கூட வர முடியுமா? ஏன்னா அவனோட அடையாளம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஷூர் சார், போலாம். கிரேட். ஐம் சாரி சிவா. இவனால உங்க வைஃப் செத்துறதா என்ன ஆயிருக்கும்? உங்க காதல் உண்மையானதுன்னா நீ இவனை போட்டி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு என்ன தடுக்கிறீங்க? காதலி மேல அடுத்தவன் காத்து போட்டாலே அவன் கைய வெட்டான். நீங்க என்னடானா உங்க வைஃப் கழுத்துல கத்தி வச்ச மேல இறக்க போறீங்க? நீங்க எல்லாம் காதலடா? I don't understand. இப்படெல்லாம் நட்டு ரோட்ல வச்சு தோலை உரிச்சு தொங்க விடணும். நீ கூட அடிச்சே சாவடிச்சு சாவடு. சிவா, என்ன டென்ஷன்? என்னாச்சு?
யாரு? அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான். கொஞ்சம் புரியும்படி தெளிவா சொல்லு. அந்த திருட்டு பையன் ஏரியால போய் பிடிச்சாச்சு. வாவ் சூப்பர். அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? அவன ஸ்டேஷன் வச்சு இந்த ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? அடி அடிக்கிறான். அப்படி ஒரு அடி அடிக்கிறான் ரம்யா. பின்ன திருடனை பிடிச்சா போலீஸ் அடிக்காம கொஞ்சுவாங்களா? பட் there is a limit ரம்யா. அடிக்காதீங்க சார், செத்துருவான்னு தடுத்தேன். அதுக்கு இந்த ஆளு நீ செத்துருவேங்கறான். நான் உன்னை உண்மையா லவ் பண்ணலையா? காதலி கழுத்துல கத்தி வச்சவன நீ அடிக்க வேணாம்னு கேக்குறான். நீ எல்லாம் ஒரு லவ்வரான்னு கேட்டு அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா ரம்யா. அவன் யார் ரம்யா கேக்குறது? அவர் கேட்டது கரெக்ட் தானே? ஏய், புரியாம லூஸ் மாதிரி பேசாத ரம்யா. யாரு? நான் லூசா? ஒரு திருட்டு பையல அடிச்சு தும்சம் பண்ணதை விட்டுட்டு அடிச்ச போலீஸ் ஆபீசரை சைக்கோ திட்டுற? நீ தான் சைக்கோ. அவர் சொன்ன மாதிரி நீ என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? அன்னைக்கு நான் செத்திருந்தா ஒரு தேர்ட் பர்சன் அந்த எஸ்ஐக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. இட்ஸ் ஹர்ட்டிங் மீ சிவா. இல்ல ரம்யா. என்னடா இன்னைக்கு விசேஷம்? சஷ்டிப்பா. அம்மா இந்த ஏண்டி புள்ள பூஜை பண்ணிட்டு அங்க இருந்து கற்பூரத்தை கொண்டு வந்து காட்டினா சப்பர மாதிரி உக்காந்துக்கிட்டு சாமி கும்பிடுறிய. ஏன் எந்திரிச்சு நின்று கும்பிட்டா என்ன இடுப்ப உடஞ்சு போவான்? உன்னையும் பெத்து வளர்த்து உங்க அப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டான். என் பொண்ணை பாருடி, என் வளர்ப்பு அஷ்டலட்சுமி கடாச்சமா அப்படியே மூஞ்சில தாண்டவமாடுது. அது நடக்கும்போது அது காலில் கட்டி இருக்கிற கொலுசு சத்தம் கேக்குதா? நீயும் தான் நடக்கிற கொட்டு கொட்டுன்னு. பிள்ளையார் கோயில்கிட்ட வரும்போதே நீ வர்ற சத்தம் இங்க கேக்குதே. ஆமா, நான் கால்ல சலங்கையை கட்டிட்டு சுத்துறேன். காலையில எந்திரிச்சு என் குடும்பத்தை பத்தி பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருங்க இருங்க, இனிமே காஃபில நல்லா உப்பு போட்டு தரேன். அத உன் அண்ணன் தம்பிகளுக்கு குடுறே, கொஞ்சம் உணர்ச்சியாவது வரட்டும். சாரி. Shiva, right? இல்ல, yes. Sir, are you okay? No, I'm not okay. It's okay, sir, no problem. நான் அப்புறம் வரேன். No. எனக்கு ஒரு குழப்பம். இல்ல, சந்தேகம். குழப்பமா? சந்தேகமா? அப்படி இல்ல, ரெண்டும். What? இல்ல, ஆக்சுவலா நீங்க ட்வின்ஸா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, 1 hour முன்னாடி சிக்னல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். காந்தமா, அவ்வளவு அழகா ஒரு புடவை. கால் தரையில பட்டும் படாம ஒரு நட, தலையில வச்சிருந்த மல்லிகை பூவோட சாஃப்டான ஒரு கூந்தல். ஹலோ சார். சாரிங்க, அப்படியே அச்சு அசல் உங்கள மாதிரி இருந்தாங்க. என்ன நீங்க மாடர்னா மல்டிப்ளெக்ஸ் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கீங்க. ஆமாமா, அக்கா அப்படிதான் ஹோம்லியா இருப்பா. நான் ஆப்போசிட்.
நம்பவே முடியலங்க. அவங்க பேர் என்ன? ரம்யா ஸ்ரீ. நைஸ் நேம். அப்ப உங்க பேரு? ஸ்ரீ ரம்யா. ரமேஸ்ரீ ஸ்ரீரம்யா. ரமேஸ்ரீ ஸ்ரீரம்யா. வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? என்ன ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க, அவளை ரம்யான்னு கூப்பிடுவாங்க. எம்டி ப்ராஜெக்ட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. நீங்க என்னடா என் ஃபேமிலி டீடைல் கேக்குறீங்க? சாரிங்க, நான் வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க. Darun Builders from Tanjavur. Now this is a new construction company who's coming with flats and houses. That's all, Mr. Shiva. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க. சிமிட்டும் கண்களின் வேகமும் அசையும் உதடுகளின் நேரமும் ஐயோ என்னை கொல்லுதே. மிஸ்டர் சிவா, this is too much. உங்க ரெண்டு பேரால தான். என்ன? பின்ன என்னங்க, நீங்க இவ்வளவு அழகா இருந்தீங்கன்னா மனசு தடுமாறாம வேற என்னங்க செய்யும்? சரி, டீடைல்ஸ் எல்லாம் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? வேணாம்ப்பா, நீங்க மெயிலே அனுப்பிச்சு விடுங்க, அதே போதும். ஓகே. காஃபி ஆர் டீ? காஃபி டீ எல்லாம் வேணாங்க. உங்களை பார்த்த உடனே ரெண்டு பேர் அடிச்ச மாதிரி இருக்குங்க. ஓகே, பாய். देवी नमः अनुग्रहेण सर्वाभीष्ट सिद्ध्यर्थं परिपूर्ण कृपाकटार सिद्ध्यर्थं सकल कार्य जय प्राप्त्यर्थं सकल कार्यानुकूल सर्वाभीष्ट सिद्ध्यर्थं ओम वामाय नमः ओम देवताय नमः ओम रौद्री नमः काली सदसं मत्सरं देवी சாமி. ஆமாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்பா இருந்தா என்ன பண்ணுவாவ? இன்னைக்கு அவ பர்த்டேங்க, எப்படியாவது அவளை விஷ் பண்ணணும். உங்க போனை கொடுங்க. போனா? சீக்கிரம் கொடுங்க. இதுல விஷ் பண்ணுங்க. ஹாய் ரம்யா, ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. நீ எப்போதுமே இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி ஃப்ரீ பேர்டா சந்தோஷமா வாழலாம். ஐ லவ் யூ ரம்ஸ், மிஸ் யூ. லவ் யூ டு. செல்லத்துக்கு கோமா. ரம்யா, தூங்கலையா? ஏதோ சத்தம் கேட்டுச்சு சிவா. எழுந்து போய் பார்த்தா அந்த திருடன். திருடனா? ஆமா சிவா, எல்லா நகையும் பீரோல வச்சிட்டு இருந்தான். பொடி பைத்தியக்காரி. நீ மட்டும் என்னவா? இந்த பைத்தியத்தை லவ் பண்ணி கட்டிக்கிட்ட இன்னொரு பைத்தியக்காரன். என்னாச்சுமா உனக்கு? சிவா, என் மேல கோவம் இல்லையே. சச்சே, நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஐ ஆம். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஐ ஆம் சாரி சிவா. ஐ லவ் யூ டா. ஜுவல்ஸ், ரம்யா மேடம் வருது. நீங்க உட்காருங்க சார், நான் கூட்டிட்டு வரேன். மா, எஸ்ஐ சார் வந்திருக்காரு. சாரி சார், எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்போதான். துளசி, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஓபன் இட். இதெல்லாம் என்னோட நகை தான் சார்.
எஸ், உங்களோட தான். அந்த திருடன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணது. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. அந்த ராஸ்கல் ஏதோ 1-2 நகையை வித்திருக்கான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சரியா இருக்கா செக் பண்ணிட்டு இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ so much சார். என்னால நம்பவே முடியல. நம்புங்க, இது உங்க நகை தான். கண்டிப்பா சிவா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எங்க அவரு? கால்ஃப் கிளப் போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. அப்புறம் ஐ எம் வெரி சாரி சார். கோபத்துல நீங்க திருடன் அடிக்கும்போது சிவா கொஞ்சம் டென்ஷன் ஆனதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். சிவா ரொம்ப சாஃப்ட். பட் உங்க லவ் ஸ்ட்ராங் தானே? அந்த நைஃப் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தா உயிரே போயிருக்குமே. கோவம் அவருக்குள்ள வரணும், என்ன தடுக்கிறாரு? அதான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஐம் சாரி. ஓகே ரம்யா, I'll make a move. ஓகே சார். Bye. துளசி அம்மா, நகையெல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த எஸ்ஐ ஜென்டில்மேன் டீசெண்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அப்படி தெரியலம்மா. அவர் உங்களை பார்க்குற பார்வையே சரியில்லை. எனக்கு என்னமோ தப்பா தோணுதுமா. என்ன தப்பா பார்த்தாரு? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. ஹலோ மிஸ்டர் சிவா. ஓகே சரி, நான் அப்படி கிளம்புறேன். ஓகே ஓகே மிஸ்டர், பை பை. என்ன டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அப்படி எதுவும் இல்லையே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஓ, ஃப்ரீ தான், பேசலாமே. கோ ஹெட். பை த வே, இஃப் யூ டோன்ட் மைண்ட். இப்போ இவ்வளோ டீசெண்டாக கேட்குறீங்க, ஆனால் நான் இல்லாதப்போ வீட்டில் உங்கள் பிஹேவியரே சரியில்லையே. என்ன சொல்றீங்க? எதையுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. எங்கள் வீட்டு வேலைக்காரி துளசி உங்கள் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். மிஸ்டர் சிவா, அவ கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நான் எதுவுமே தப்பா பண்ணலையே. மேபி அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டதோ. இந்த பாருங்க சார், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, நீங்க படிச்சவர் கூட. டீசெண்டா சொல்றேன், உங்க கை கடிப்பட்ட போது அது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பொண்ணு தப்பா பாக்குறது, இன்னொருத்தன் பொண்ணாட்டி போட்டோவை தடவி பாக்குறது, அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணும்போது அப்படி எட்டி பாக்குறது, அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுக்கு டீசெண்டான வேலை சார். ரொம்ப சீப்பா இருக்கு. இல்ல மிஸ்டர் சிவா, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷன் தர வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு திருட்டு கேஸ் சந்திச்சோம். நீங்க சிறப்பான போலீஸ் ஆஃபீஸர், அதை கண்டுபிடிச்சு அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இனிமே நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். ஸோ எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், புரியுதா? சிவா, ஐ திங்க் தேர் இஸ் சம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். எங்க வீட்டு பக்கம் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஹலோ ரம்யா. ஹாய் சார். என்ன ஷாப்பிங்லாம் பலமா போயிட்டு இருக்கு? என்ன ஸ்பெஷல்? அது இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே சார். ஓ, வாழ்த்துக்கள். தேங்க் யூ. மிஸ்டர் சிவாக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டு வை. சிவா, இன்று முதலில் என்ன அதெல்லாம்? இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா என்ன? நோ பேபி, இன்னைக்கு நம்மளுக்கு செகண்ட் நைட். ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன? அதெல்லாம் வரும் நெட் பிராக்டிஸ் தானே. வடவா. கொடைக்கானல் போறதுக்கு எல்லா நாளும் ஃபர்ஸ்ட் நைட் தான் பேபி. ஓகே. லவ் யூ. என்னது இது சவுண்ட்? நம்ம செகண்ட் நைட்டுக்கு யாரோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடுறான் பேபி. சிவா, சம்திங் ராங். பெயின்னு பாரு. சார், இந்த வீட்ல யாருக்கும் சீரியஸ்னு எங்களுக்கு கால் வந்தது. இங்க யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். இந்த அட்ரஸ்ல தான் சார் கால் வந்தது. இங்க யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்க தப்பான அட்ரஸ் வந்துருக்கீங்க. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன். தெரியாம உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சாரி. வாங்கய்யா.
உன் பேர் துளசி தானே? ஆமா. ரொம்ப புனிதமான செடி. ஆனா எப்பவுமே வீட்டுக்கு வெளியில கொல்லப்புறத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தான் சில விஷயத்துல நீயும் வெளியில தான் இருக்கணும். புரியுதா? என்ன மிரட்டுறீங்களா? ஆமா, ஐயா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் தான் சொன்னேன். எனக்கெல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரம்யா அம்மாவை தப்பு தப்பா பாக்குறீங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு அண்ணா அண்ணி மாதிரி. இதுக்கு மேலே நீங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல வேண்டியது வரும். அம்மா, என்கிட்டதான் சாவி இருக்குல்ல, நீ ஏமா சிரமப்படுற? என்னம்மா, ஏன்னு தூங்கல? என்னைக்குடா நீ வந்து சாப்பிடாம நான் தூங்கி இருக்கேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி தூங்காம இருப்பீங்க? இன்னும் கரெக்டா 1.5 மாசம்டா. அதுக்கப்புறம் உன் ஜாதகப்படி உனக்கு கல்யாணம் நடந்துரும். அப்புறம் நீயாச்சு அவளாச்சு. அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? கல்யாண பேச்ச விடுங்கம்மா. ஏன் அனுமார் மாதிரி பேச்சுலராவே இருக்க போறியா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ரமோஷன் வந்துரும். இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன். இதையே சொல்லிக்கிட்டு இரு. காலகாலத்துல கல்யாணம் நடக்கணும்டா. இல்லன்னு வச்சுக்கோ, பிறக்கிற குழந்தை உன்னை அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடும். ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இந்தாங்க சார். வணக்கம் சாமி. என்ன விசேஷம்? இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. ஆஹா, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தேதி. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பூச நட்சத்திரம் சூர்யா. மா சும்மா இருடா சாமி. என்னோட அடுத்த பிறந்த நாளுக்குள்ள இவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வரம் கேட்டு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணுங்க. நட்சத்திர கடகராசோ சூர்யா நாமியா तत्पुरुषा च विद्महे वक्रतुण्डा च धीमहि கொஞ்சம் திரும்ப. சரி சாமி, போயிட்டு வரோம். வணக்கம் சார். உங்க வண்டியை கொஞ்சம் எடுக்கணும், தண்ணி லாரி வந்திருக்கு. மா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேன் கமலா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. ஏய், பார்வதி அத்தடி, இவங்க புள்ள கூட போலீஸ்ல இருக்காருன்னு சொன்னேன்ல. ஹலோ ஆண்டி. ஹலோமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன நீ வெள்ளிக்கிழமைன்னு கோயிலுக்கு வந்தீங்களா இல்ல ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஓ சூப்பர் ஆண்டி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூமா. இதுவும் ட்ரீட் இல்லையா? ஏய் சுமாரு, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? பையன் வரல? இல்ல, என் பையனும் வந்திருக்கான். ஏதோ டிராஃபிக்னு வண்டி எடுத்து விட போயிருக்கான். ஓஹோ. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி. சொல்லுடா. இல்ல இல்ல. அண்ணி, நானே உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையா கோயிலே பார்த்துட்டோம். என்ன விஷயம் கமலா? இல்ல, உங்க பையனுக்கு பொண்ணு ஏதாவது பாத்திருக்கீங்களா? எங்க அவன் பிடி கொடுக்கறான்? கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அவன் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கானே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நான் கூட பிரியாவுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல வேலையில இருக்கா. உங்களுக்கு சம்மதம்னா? பொண்ணு லட்சணமா அழகா தான் இருக்கா, ஆனா கொஞ்சம் மாடர்னா இருக்கா. அவன் இந்த மாதிரி மாடர்னான பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகாம வீட்டோட இருந்து பொறுப்பா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் செய்வா நீ. ட்ரெஸ் தான் அப்படி. அப்பா செல்லம். பரவாயில்லம்மா, நான் அதுக்கு சொல்லல. அவன் இந்த மாதிரி வேண்டாங்கிறான். என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, நான் வரட்டுமா? சரிங்க நீ. வரமா? வாங்க ஆண்டி. ஏமா இப்படி பல்ப் வாங்குற? உன்கிட்ட இருந்து பொண்ணு கேட்டாங்களா அவங்க? ஏய், பொண்ணை பெத்தவங்க தாண்டி கேட்கணும். அவங்களுக்கு விருப்பம் இல்ல. நான் மாடர்னா இருக்கிறது தப்பா? தேவையில்லாம பேசுது அந்த பொம்பளை. இதுக்கு மேல இத பத்தி ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். சரி சரி, கோயில்ல வச்சு கத்தாத. சரி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. வா. அம்மா, உன்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம் சம்பந்தி. டேய், அவங்க என்ன பார்க்க வரல, ரம்யாவோட அப்பா அம்மா உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க.
வணக்கம் வணக்கம் மாப்பிள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். மா இருமா, நீ உட்காரு, நான் காஃபி போடுறேன். சொல்றத கேளு. உட்காருமா. இருங்க, போறேன். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். அட மாப்பிளைக்கு காஃபி டீ எல்லாம் போட தெரியுமா? அண்ணி அவன் நல்லா சமைப்பான். சிக்கன்ல ஸ்பெஷலிஸ்ட். ஆச்சரியமா இருக்க, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? அது இருக்கட்டும், நீங்க எப்படி இங்க ஒரு ஃபோன் கூட பண்ணாம? இல்லம்மா, அப்ப வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு எங்க சைடுல இருந்து நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒண்ணுமே சொல்லலையேம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சா போதும். ஆண்டி, இது உங்களுக்கு. அங்கிள், இதுல சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கும், வேணும்னா? போதும் மாப்பிள, பரவாயில்ல. மாப்பிள ரொம்ப உஷாரா தான் இருக்காரு. Thank you. காஃபி ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. என் பொண்ணுகிட்ட இதை உடனே சொல்லணுமே. பொண்ணுக்குதான். ஹலோ. ரம்யா, அப்பா பேசுறேன்டா. அப்பா சொல்லுங்கப்பா, சென்னை போயிட்டீங்களா? சென்னை வந்தாச்சு. மாப்பிள்ளை கையால சூப்பரா ஒரு காஃபியும் சாப்பிட்டாச்சு. ரொம்ப பிரமாதமா. மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசுமா. அப்பாப்பா இல்லப்பா, எதுக்கு? சும்மா பேசுமா. கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு உறுதியாயிருச்சு, அப்புறம் என்ன, யோசிக்காத. இந்த தரேன். ரம்யா லைன்ல இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க? ஐம் ஃபைன். அப்புறம் நீங்க தான் சொல்லணும். போட்டோ பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் கூட உங்களை போட்டோல பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. நேர்ல பார்க்கலன்னு ஒரு வருத்தம் தான். எனிவே, வர வெனஸ்டே தஞ்சாவூர் பக்கம் ஒரு என்கொயரி விஷயமா வர வேண்டியது இருக்கு. அப்போ வீட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே? ஓகே. டேக் கேர். பை. See you soon. பை. அங்கிள், பேசிட்டீங்களா? பேசிட்டேன். சரிங்க, நீ மாப்பிள்ளையோட அளவு மோதிரம் கொடுத்தீங்கன்னா. அதுக்கு என்னங்க அவசரம்? கையளம்பிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம். அதுக்கு என்னம்மா, இனிமே அடிக்கடி வரப்போறோம் இல்லையா? ஒரு முக்கியமான வேலை, கிளம்புறோம் நாங்க. அதெல்லாம் முடியாது அங்கிள். இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி? பயப்படாதீங்க, நான் இல்ல, அம்மா தான் சமைச்சிருக்காங்க. நீ பண்றது தப்பு ரம்யா. மனசுக்கு பிடிச்சவன லவ் பண்றேன், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டிசைட் பண்ணிருக்கேன். இதுல என்ன தப்பு? நான் அத சொல்லல. வேற என்ன? புரியாத மாதிரி கேட்காத. நீ என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுற? ஆனா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு. வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணா கட்டிக்க மாட்டியோ? டைட்டானிக் ஜாக் மாதிரி, தில்வாலே ஷாருக் மாதிரி. பி சீரியஸ் ரம்யா. நான் நம்ம லைஃப் பிரச்சனை இல்லாம ஆரம்பிக்கணும்னு அக்கறையோட பேசிட்டு இருக்கேன். அதே அக்கறை எனக்கும் இருக்கு சிவா. அப்போ ஒண்ணு செய், நம்ம லவ் பண்ற விஷயத்தை வீட்டுல சொல்லி நல்ல ஒரு முடிவெடு. நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம லைஃபே முடிஞ்சது. அதுக்காக எத்தனை நாள் மறைக்க முடியும்? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த பையன் கிட்டயாவது சொல்லலாம்ல. யாரு? உன் எனிமி கிட்டயா? ரொம்ப நக்கல் பண்ணாத ரம்யா. நான் எங்க அப்பா அம்மா கிட்டயே நம்ம லவ் பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். ஆனா நீ யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் நம்ம லவ் பத்தி பேச சொல்ற. ஐயோ, அதுக்கு இல்ல ரம்யா, அவன் பாவம் இல்லையா? அவன் மேரேஜ், வரப்போற வைஃப், ஃபியூச்சர் லைஃப் அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட வாழ்ந்துட்டு தேவையில்லாம அவன் மனசையும் காயப்படுத்தணும். போதும் சிவா, ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிஒன். நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். நீ எனக்கு வேணும், நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும். நான் ஆசைப்பட்ட மாதிரியான லைஃப், ஃப்ரீடம் இதெல்லாம் உன்னால மட்டும் தான் எனக்கு தர முடியும். பிகாஸ் நீ தான் என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க. அதனால எவனோ ஒருத்தனை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயம். நீ செய்யறது தப்பு இல்லையா? ப்ளீஸ் சிவா, லீவ் இட். நீ, நான், நம்ம கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன, அத பத்தி மட்டும் யோசி. நம்ம ஹனிமூன் எங்கன்னு டிசைட் பண்ணு. ஓகே? நீ ஹனிமூனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நான் இங்க டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். ஓ மை டியர் ஸ்வீட் சிவா, நீ பயந்துகிட்டே சொல் பேச்ச கேளு. நம்ம லைஃப்
ஜாலியா ஹாப்பியா இருக்கும். ஓகே, ஐ லவ் யூ. வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. தேங்க்யூ ஆண்டி. என்னங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு. கொஞ்சம் இருங்க தம்பி. வந்து ஓகே ஆண்டி. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் அங்கிள். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மாவும் நல்லா இருக்காங்க. அம்மா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? அதெல்லாம் இல்லை அங்கிள். ஆக்சுவலாக ஒரு என்கொயரி விஷயமா ஒருத்த நாடு வந்தேன். ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு. அப்படியா? தம்பி காஃபி எடுத்துக்கோ. தேங்க்யூ ஆண்டி. அது ரம்யாவோட சின்ன வயசு போட்டோ தம்பி. ஏமாப்ல, ரம்யாவை இன்னும் நீங்க நேரா பார்த்தது இல்ல? இல்ல அங்கிள். பாருங்க, இன்னைக்குன்னு பார்த்து காரைக்குடிக்கு அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு போயிட்டா. அதனால என்ன அங்கிள்? பரவாயில்ல, நான் ஈவினிங் என்கொயரி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே டச் பண்ணிட்டு போறேன். வாங்க. வந்தாலும் எங்க 2 பேரையும் தான் டச் பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா முகூர்த்தம் நாளைக்கு தான். இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷனு. நான் அந்த மாதிரிலாம் அவளை தனியா எங்கேயுமே அனுப்புனது கிடையாது. பட் சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பொண்ணு இவ கூட படிச்சவ. சரி, ஒரு தடவை அனுப்பிச்சு விடுங்கன்னு இவளும் சொன்னா, அதான் அனுப்பிச்சு விட்டேன். நாளைக்கு மதியம் ஆயிரம் வர்றதுக்கு. பரவாயில்ல அங்கிள். நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, வாங்க. வரேன் ஆண்டி. வாங்க தம்பி. என்னங்க, ரம்யாவை பார்க்கணுங்கிற ஆசையில ஏதோ காரணம் சொல்லி வந்தது போல தெரியல. போல இல்லடி, உண்மையாதான். இந்த பசங்க சொல்லுவாங்களே, சப்ப பிகர். சப்ப பிகர் உன்னைய பாக்குறதுக்கு நான் 3 தடவை வந்து டச் பண்ணிட்டு போனேனே. லட்சுமி மாதிரி இருக்கிற என் பொண்ணை பாக்குறதுக்கு வரமாட்டாரா? சப்ப ஃபிகரா? நானா? இருக்கட்டும் இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். இந்த 25 வருஷமா எதான் சொல்லிட்டு இருக்க? ஃபோன் பண்ணி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ? சாருக்கு இப்பதான் கல்யாணம் ஆக போதோ? இது பொண்ணு வீடுங்களா சார்? ஆமா. ஏ இல்ல, போட்டோ பார்த்து ரசிச்சுட்டு வரீங்களே, அதான் கேட்டேன். கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு பாழடைந்த இடத்தில் மாவோயிஸ்ட் குழுவைச் சேர்ந்த ஒருவரும் காவல்துறை அதிகாரி ராமநாதனும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சமீப காலமாக அம்மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக அறியப்படுகிறது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமநாதனின் மரணம் பல சந்தேகங்களை எழுப்புவதாகவும் அதில் மர்மம் நிலவுவதாகவும் எமது நிருபர் தெரிவிக்கிறார். சிவா, இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நமக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் தானே. அதான் யோசிக்கிறேன். சூர்யா தான் பண்ணிருப்பான்னு டவுட்டா இருக்கு. பேசாம அந்த ஊரை விட்டு போயிடலாமா? எப்படி சிவா? இங்க ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கேன். வேற ஆர்கிடெக்ட் வச்சு கண்டினியூ பண்ணலாம்னு மைக்கேல் சார் கிட்ட பேசிக்கலாம். He knows the situation. புரிஞ்சுப்பாரு. நம்மளுக்கு நம்ம உயிர் தானே முக்கியம். அது சரி, ஆனா துளசி கேஸ் முடிகிற வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் போகாதீங்கன்னு போலீஸ் சொல்லிருக்காங்களே. அட நீ வேற, நம்மளை துரத்திட்டு இருக்கிறதே போலீஸ் தான். நீ ஒரு 1 hour இங்க வெயிட் பண்றியா? நான் போய் மைக்கேல் சாரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நம்ம ஊரை விட்டு போறது போலீஸ் தெரியக்கூடாது. எதாவது ப்ராப்ளம்னா அவுட் போஸ்டிங் சைட் ஃபோன் பண்ணு. And pack your things fast. சிவா, அந்த எஸ்ஐக்கு நீயே கால் பண்ணிடு. சொல்லுங்க சிவா, எனி ப்ராப்ளம்? சார், இன்ஸ்பெக்டர். ஆமாங்க, மாவோயிஸ்ட் அட்டாக். இப்போ அது விஷயமா தான் மார்ச்சரியில் நிற்கிறேன். ஓ சாரி சார், சின்ன அர்ஜென்ட், அதான் கால் பண்ணேன். பரவாயில்ல, சொல்லுங்க. என் கிளைண்ட் கூட அர்ஜென்ட் மீட்டிங் சார். நான் போயே ஆகணும். வீட்டில் வேற ரம்யா தனியாக இருக்கா. மேக்ஸிமம் ஒரு 1 hour சார். ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு.
அதான் சேஃப்டிக்கு உங்களை கால் பண்ணேன் 1 ஹவர்ல வந்துருவீங்களா? நான் பாத்துக்கிறேன். பட் சீக்கிரம் வந்துருங்க. ஷூர் சார். ஹலோ செண்பனூர் செக் போஸ்ட் சார், ஒரு மாவோயிஸ்ட் முக்கியமான தளவாடுகளோட வந்துட்டு இருக்கான். சில்வர் கலர் கார், வண்டி நம்பர் TN57W77. நீங்க